ஒளிப்பதிவாளரும் தேசிய விருது பெற்ற இயக்குனருமான ஷெழியன் என்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார். ஒளியால் உணர்வுகளை வரைந்தவர், காட்சிகளால் கதைகளை பேசியவர், யதார்த்தத்தை அழகியலாக மாற்றியவர் மறைந்து விட்டார். ஒவ்வொரு காட்சியையும் ஒரு கவிதையாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனது கேமராவை இயக்கியவர் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ஷெழியன். தமிழ் சினிமாவில் இயற்கை ஒளியையும் யதார்த்தமான காட்சிகளையும் அழகாக பதிவு செய்த கலைஞர்களில் மிக முக்கியமான பெயர் ஷெழியன். ஒவ்வொரு பிரேமிலும் மனிதர்களின் உணர்வுகளை உயிரோட்டத்துடன் பதிவு செய்த அவரது படைப்புகள் ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது திரைப்படங்களில் கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, ஜோக்கர் உள்ளிட்ட திரைப்படங்களில் அவரது ஒளிப்பதிவு கதைக்கு உயிர் கொடுத்தது. பின்னர் இயக்குநராக மாறி டூ லெட் திரைப்படத்தை உருவாக்கினார். நகர வாழ்க்கையின் போராட்டங்களையும் சாதாரண மனிதர்களின் வலியையும் மிக இயல்பாக பதிவு செய்த அந்த படம் தேசிய அளவில் பெரும் பாராட்டை பெற்று தேசிய விருதையும் வென்றது. விருதுகளுக்காக அல்ல, நல்ல திரைப்படங்களுக்காக வாழ்ந்த கலைஞர் ஷெழியன். எளிமை, நேர்மை, மனிதநேயம் இந்த மூன்றும் அவரது வாழ்க்கையிலும் படைப்புகளிலும் ஒன்றாக பயணித்தன. இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் கேமரா பதிவு செய்த ஒவ்வொரு காட்சியும், அவர் சொல்லிச் சென்ற ஒவ்வொரு கதையும் தமிழ் சினிமா இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளரை மட்டுமல்ல, சினிமாவை நேசித்த ஒரு படைப்பாளியையும் இன்று நாம் இழந்திருக்கின்றோம். கலை மதிப்புள்ள திரைப்படங்கள் தமிழில் அதிகம் வர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் பிடிவாதமும் கொண்ட ஒரு தீவிரமான படைப்பாளி அவர். ஈழத்து படைப்பாளிகளின் ஊக்க சக்தி. ஈழத்து தமிழ் சினிமா தனக்கேற்ற தனித்துவத்தோடும் உலகளாவிய தரத்தோடும் உருவாக வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அக்கறை போற்றத்தக்கது. ஈழத்து படைப்பாளிகள் பலருக்கு மிக மிக நெருக்கமானவரும் பிடித்தமானவரும் ஊக்க சக்தியுமானவர் ஷெழியன். கலை உலகத்திற்கு, அதுவும் தமிழ் கலை உலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்கள்.